ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் என்ன டிஃபன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நைட்டு வந்து ஸ்நாக்கு செய்யறதுக்காக கருப்பு மூக்கடலை ஊற வச்சிட்டேன். அது மார்னிங் வந்து இப்படி இருந்துச்சு. நைட்டே ஊற வச்சிட்டேன் கருப்பு மூக்கடலைய. சுண்டல் செஞ்சு தரலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு. அதனால ஒரு பக்கம் வந்து இந்த சுண்டல் வந்து வேக வைக்க போறேன். ஒரு பக்கம் சாதம். அ மார்னிங் வந்து ஒரு 4:30க்கு ஏந்திச்சேன். எழுந்து இது நைட்டே ஊற வச்சதுனால, காலையில செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வேக வைக்கணும் இல்லையா? அதனால 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. 1 ஸ்பூன் உப்பு தான் போட்டேன். கொஞ்சம் தானே, கொஞ்சம் சுண்டல் தான் வேச்சேன். அதனால அந்த மாரி. கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ப ஒரு பக்கம் குக்கர தூக்கி ஸ்டவ் மேல வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வுல கு அ அ என்ன சொல்றது? கருப்பு மூக்கடல வேக வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து கொதி வந்துடுச்சு. ஏன்னா நான் 4:30க்கே எழுந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:49. நான் 6:00க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய போறோம். இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்ட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸு. எனக்கு இது சொல்லும்போது ஊர்வசி மேம் ஞாபகம் தான் வருது. அந்த ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா? கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு அந்த மாதிரி. அந்த ஃபிங்கர் சிப்ஸ் தான் இப்போ செய்ய போறோம். கர்ட் ரைஸ் தான் கேட்டாங்க. பனிக்காலமா இருக்கு வேணாம் சொன்னேன். ஆனாலும் கேட்கல அவங்க. எனக்கு தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தயிர் சாதமும், அ ஃபிங்கர் சிப்ஸும் தான் செய்ய போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க வந்து நீட் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நீட் ஷேப்ல கட் பண்ணி தண்ணீல போட்டுடணும் ஃபர்ஸ்ட்டு. தண்ணீல போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போறோம். ஓகேங்களா? ஈஸி தான் இந்த ரெசிபி. அதுக்கப்புறம் நான் வந்து கடாயில வந்து தண்ணி ஊத்திட்டு, அதில வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணோம் இல்லையா? நீட்டா அத போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து விசில் வந்துடுச்சா, ஸோ சுண்டல இறக்கிட்டேன். இப்போ வந்து இத வந்து நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வெந்துடுச்சான்னு தெரியும். அவ்வளோதான் இது வெந்துடுச்சு. இத வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டோம்னாவே, அது கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது? வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். அந்த மாரி டைம்ல நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் ஒரு மாரி வளையும் அந்த உருளைக்கிழங்க நீங்க வளைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டைம்ல நம்ம எடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம இத ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா? அதனால. இப்ப நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் இன்னொரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இத வந்து இன்னொரு பாத்திரத்தில வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு தட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, திருப்பியும் தனித்தனியா வைக்க போறோம். அது ஒரு 2, 3 மினிட்ஸ் ஆவது நம்ம அத வந்து ஆற விடணும். ஆற விட்டோம்னா, அந்த தண்ணி எல்லாம் இருக்காது. அதில கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ஸோ, இப்ப இதில வந்து ஒரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இத வந்து நம்ம தனித்தனியா எடுத்து ஒரு தட்ல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போறோம். ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் சிப்ஸுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இது பண்ண போறோம். ஸோ, இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாரி எடுத்து வச்சுருங்க. இந்த மாரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஆறிடும். இதெல்லாம் காலையில ஈஸியா செய்யக்கூடியது. அதனால தான் இன்னைக்கு வந்து இவங்க இது கேட்டதுனால கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடுச்சு. இல்லன்னா கரெக்ட்டா இருக்கும் எனக்கு 6:00 வரைக்கும். அதுக்கப்புறம் 6-7:30 அவங்கள ரெடி பண்றதுக்கு எனக்கு சரியா இருக்கும். அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே லஞ்ச்சு அண்ட் டிஃபன் எல்லாமே நான் ரெடி பண்ணிடணும். 4:15க்கு எழுந்திரிப்பேன் டெய்லியும். இன்னைக்கு 4:30க்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ, வெறும் கர்ட் ரைஸ் தான் இல்லையா? அதனால. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ண போறோம். ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஃபிங்கர் சிப்ஸ் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு. நான் வந்து கொஞ்சம் லைட்டா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து காரத்துக்காக மிளகாய் தூள். அ தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? அந்த மிளகாய் தூளு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மைதா மாவு, கொஞ்சமா மைதா மாவு. ரொம்பலாம் தேவையில்ல. கொஞ்சமா மைதா மாவு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மிளகாய் தூளு, அப்புறம் சால்ட் 1 ஸ்பூன். இந்த இந்த அளவுக்கு எனக்கு 1 ஸ்பூன் சரியா இருந்தது. கரெக்ட்டா இருந்தது. சால்ட் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. ஸோ 1 ஸ்பூன் சால்ட்.
ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். அதுவும் பெரிய சைஸ் பொட்டேட்டோ. ஸோ இதுவரைக்கும் வந்தா போதும். 1 ஸ்பூன் தான் போட்டேன். அது கரெக்ட்டா இருந்தது சால்ட்டு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரையா தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது. ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு, இங்க இங்க இருக்கிற அந்த ஃபிங்கர் சிப்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, இதெல்லாம் எடுத்து அது உள்ள போட்டுடலாம். எ எடுத்து உள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போறோம். அவ்வளோதான். இத வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணோனவே கோட் ஆயிடும். ஸோ நல்லா குலுக்கி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே கையிலேயே நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இது அப்படியே ஒட்டிக்கோங்க. ஈஸி தான் இது. நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இது வந்து அப்படியே ட்ரை அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா அந்த பொட்டேட்டோலயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த இதில அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்க ஈஸி தான் இது. இதுக்கப்புறம் இத வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு சுண்டல் வந்து தாளிக்கணும். ஸோ சுண்டல் தாளிக்கலான்னு சொல்லிட்டு கடாயில எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஊத்திட்டு இது ஃப்ரெஷ் கறி லீவ்ஸுங்க. நம்ம செடியில வந்தது. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஆமா, கடலைப்பருப்பு. இப்போ பச்சை மிளகாவ நல்லா இந்த மாரி தான் கட் பண்ணணும். கீறி போட்டோம்னா பசங்க வந்து ரொம்ப காரமாயிடும், சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி இருந்தா ஈஸியா எடுத்து போட்டுடலாம் இல்லையா? அதனால இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் பெரிய சைஸ்லயே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். சைட்ல வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலைய வந்து வறுக்க இது பண்ணிட்டேன். இத ஃபர்ஸ்ட்டு இது தாளிச்சுட்டேன். தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேயே அந்த கடாயிலேயே வந்து எல்லாமே இந்த கடாயிலேயே செஞ்சுட்டேன் நானு. தாளிக்கிறதுக்கு இப்ப எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு அண்ட் இது வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை, அந்த கடலை பருப்ப தூக்கி நம்ம அது உள்ள போட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஈஸியா தாளிச்சிடலாம். அண்ட் சால்ட் வந்து கரெக்ட்டா இருந்தது. அந்த 1 ஸ்பூன் போட்டோம் இல்லையா? அதுவே கரெக்ட்டா இருந்தது. ஸோ எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்திட்டு அதில கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் அது அசிட்டோஃபோடியா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு இத போட்டு நல்லா வதக்கிட்டு அண்ட் இத தூக்கி அதில கொட்டி அப்படியே ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில ஆனியன் போட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா இருக்காது இல்லையா? பசங்களுக்கு குடுத்தமிச்சா. அதனால கொஞ்சம் இதில கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி இருக்குமோ இருக்காதோ சொல்லி 1 ஸ்பூன் தானே போட்டோம். இதுலயும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு ஆட் பண்ணி ஒரு கலக்கி அத வந்து நான் இறக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரை பண்ண போறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதாவது பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். ஃபிங்கர் சிப்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். சாதம் அது வெந்துடுச்சு. அதனால சைட்ல வெடிச்சும் விட்டுட்டேன். சாதம் வெடிச்சாச்சு. தயிர் வந்து தாளிக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து தாளிச்சா பிடிக்காது பசங்களுக்கு. அவங்க அப்பாவுக்கு தாளிச்சா பிடிக்கும். பசங்களுக்கு தாளிக்காம குடுத்தா பிடிக்கும். எனக்கு 2மே பிடிக்கும். அத நான் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது தாளிச்சு வச்ச உடனே வேர்க்கடலை சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலைய வறுத்து வச்சிருந்தேன். இது வந்து பெரிய வேர்க்கடலையா, அந்த தோல் எல்லாம் சரியா வரல. அப்படியே போட்டு அரைச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான் நல்லா தான் இருக்கு. அதனால நான் அப்படியே தான் போடுவேன் யூசுவலா. அப்படியே போட்டுட்டு ம் ரெ ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் உப்பு. ஈஸியா ஒரு சட்னி அரைக்கணும்னா, அது வேர்க்கடல சட்னி தாங்க. டக்குனு நம்ம வந்து வேர்க்கடலைய வறுத்து போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு, கொஞ்சமா புளி போட்டு, உப்பு போட்டு, அத வந்து தாளிச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இத அரைச்சுட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்ப இத மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அரைச்சோம். சைட் பை சைட்ல நம்ம கேஸ் வந்து கிளீன் பண்ணிட்டே இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து கிளீனா இருக்கும் எப்பவுமே. இல்லன்னா ரொம்ப அழுக்காயிடும். அதனால நான் எப்பவுமே கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து இத தாளிச்சிடலாம். சட்னி ஆயிடுச்சு. இப்ப இந்த சட்னிய வந்து நம்ம தாளிக்க போறோம். அம் எப்பவுமே வந்து நீங்க சைட் பை சைட் கேஸ் தொடச்சுட்டே இருங்க. இல்லன்னா வந்து ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சுன்னா, அது ஃபுல்லா போட்டு கழுவிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வேலையாயிடும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டேன். சட்னிக்குலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனா போதும். எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு போட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம செடியில வந்த அந்த ஃப்ரெஷ் கரி லீவ்ஸு அது போட்டுடலாம். ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் இது நல்லா பொரியட்டும். கடுகு கொஞ்சம் லைட்டா பொரிஞ்ச உடனே போட்டு உடனே அப்படியே தூக்கி அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அது சட்னி தாளிச்சாச்சு. அதில ஊத்திட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சட்னி பாருங்க. செம்மையா இருக்குல்ல. நல்லா சூப்பரா காரமா நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெடிச்சது எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். நிமித்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இத அரேஞ்ச் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ லாஸ்ட்டா இத வந்து ஃப்ரை பண்ண போறேன். இப்ப 6:00 ஆகப்போது. அதனால தான் இத ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபிங்கர் சிப்ஸ் வந்து ஏன்னா அ அப்பயே பண்ணி வச்சா கொஞ்சம் நமுத்து போயிடும் இல்லையா? இத இப்ப பண்ணி குடுத்துட்டா அது கரெக்ட்டா இருக்கும். அதனால இப்ப இத பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். பை சைடா நான் வந்து தயிர் சாதம் அது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கு. மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இட்லி வந்து கடாயில வந்து வச்சுட்டேன். கடாயில இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாமே 6:00லாம் ஓவர். அண்ட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு பசங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதோட இந்த விளாக் வந்து முடியுது. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். Thank you.